ஐபிஎல்லின் 17வது சீசனான நடப்பு ஐபிஎல் தொடரில் இருந்து ஹர்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் முதல் அணியாக ஏற்கனவே வெளியேறிவிட்ட நிலையில் நேற்றைய லக்னோவிற்கு எதிரான அதன் கடைசி ஆட்டத்திலும் தோல்வியடைந்து மோசமான நிலையில் சீசனில் இருந்து விடை பெற்றுள்ளது. ஐபிஎல் வரலாற்றில் இதுவரை 10 முறை பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைந்து அதில் 5 முறை ஐபிஎல் கோப்பையை வென்று அசைக்க முடியாத அணியாக விளங்கி வந்த மும்பை இந்தியன்ஸ் அணிதான் நடப்பு தொடரில் 14 என்ற மொத்த போட்டிகளில் 10இல் தோல்வியை சந்தித்து பிளே ஆஃபிற்குள் கூட நுழைய முடியாத அளவிற்கு தொடரில் இருந்து வெளியேறியிருக்கிறது. கில்லி மாதிரி இருந்த மும்பைக்கு ஏன் இந்த பரிதாப நிலை என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கும் நிலையில் மும்பை இந்தியன்ஸின் இந்த நிலைக்கு சச்சின் டெண்டுல்கர் தான் காரணமா என சமூக வலைதளங்களில் காரசார விவாதங்கள் கிளம்பியுள்ளன. மும்பை இந்தியன்ஸ் என்றாலே ரோஹித் சர்மா தான் கேப்டன் என ரசிகர்கள் செட்டாகி இருக்கும் நிலையில் இந்த திடீர் மாற்றத்தை ஆரம்பம் முதலே கிரிக்கெட் ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதனால் சில மும்பை மேட்ச்களின் போது கிரவுண்டிலேயே ரசிகர்களால் ஹர்திக் கிண்டலுக்கு ஆளாகி அவமதிக்கப்பட்ட சம்பவங்களும் நடந்தேறின. ஒருபுறம் மும்பை கேப்டனாக ஹர்திக் நியமிக்கப்பட்டதற்கு பின்னால் சச்சினின் தலையீடு இருந்ததாக ஆரம்பத்தில் தகவல்கள் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தின. கடந்த 2 ஐபிஎல் சீசன்களில் சச்சினின் மகன் அர்ஜுன் டெண்டுல்கர் மும்பை இந்தியன்ஸ் அணியால் ஏலத்தில் எடுக்கப்பட்டும் அவருக்கு சில ஆட்டங்களை தவிர விளையாட அதிக வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை என்றும் இதனாலேயே ரோஹித்தை கேப்டன் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என சச்சின் நினைத்ததாகவும் கடந்த 2 ஆண்டுகளாக சச்சினின் மனதில் இருந்து வந்த இந்த எண்ணமே ஹர்திக் பாண்டியா மும்பை அணி கேப்டனாக நியமிக்கப்பட காரணமாக அமைந்ததாகவும் பல தகவல்கள் ரசிகர்களால் இணையத்தில் விவாதிக்கப்பட்டன. இருப்பினும் நடப்பு தொடரில் லக்னோவுக்கு எதிரான கடைசி ஆட்டத்தில் மட்டுமே அர்ஜுன் டெண்டுல்கர் எம்ஐக்காக விளையாடியது குறிப்பிடத்தக்கது. இதில் 2.2 ஓவர்களுக்கு பந்து வீசி விக்கெட் எதையும் கைப்பற்றாமல் 22 ரன்களை எதிரணிக்கு விட்டுக் கொடுத்தார். முதல் 2 ஓவர்களில் 10 ரன்களை மட்டுமே கொடுத்த நிலையில் 3வது ஓவரில் அர்ஜுன் டெண்டுல்கர் வீசிய 2 பந்துகளும் சிக்ஸருக்கு சென்றதால் அமர வைக்கப்பட்டார். மற்றொரு புறம் எம்ஐயின் வீழ்ச்சிக்கு T20 கிரிக்கெட்டில் சிறந்த பேட்ஸ்மேனாக கருதப்படும் சூரியகுமார் யாதவ் மும்பை அணியின் ஆரம்ப ஆட்டங்களில் விளையாடாமல் போனதும் பவுலிங்கில் சிறந்த வீரரான பும்ரா காயம் காரணமாக கடந்த ஐபிஎல்லில் கலந்து கொள்ளாததால் ஃபார்மை இழந்து இந்த ஐபிஎல்லில் அவரால் பெரிய அளவில் ஜொலிக்க முடியாமல் போனதும் மேட்சுக்கு மேட்ச் மாறிக்கொண்டே இருந்த பேட்ஸ்மேன்களின் பெர்ஃபார்மன்ஸ் ஆகிய காரணங்களும் முன்வைக்கப்படுகின்றன. நடப்பு தொடருக்கான பயிற்சியின் போது கேப்டன் ஹர்திக்குடன் இணைந்து ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா ஆகியோர் பயிற்சி செய்யவில்லை என்றும் ஹர்திக் வந்தாலே நெட்டில் இருந்து இவர்கள் வெளியேறி விடுவதாகவும் தகவல்கள் வந்தன. ஒரு படி மேலே போய் மும்பை இந்தியன்ஸ் ஹர்திக் அணி, ரோஹித் அணி என 2ஆக பிரிந்து கிடப்பதாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில் நடப்பு சீசனில் செல்ஃப் எடுக்காமல் விடை பெற்றது. ஹர்திக் கேப்டன் ஆனதால் உண்டான புகைச்சல் போன்ற காரணங்களால் ரோஹித், சூரியகுமார், திலக் வர்மா ஆகியோர் அடுத்த ஆண்டு ஐபிஎல்லில் மும்பை அணிக்காக விளையாடுவார்களா என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. எது எப்படியானாலும் ஐபிஎல்லில் யானை பலத்தோடு இருந்த மும்பை அணி தற்போது எலியாக மாறி தொடரில் இருந்து வெளியேறியிருப்பது மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களை மீளா துயரில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் வெற்றி கனவுகளோடு காத்திருந்த மும்பை இந்தியன்ஸ் உரிமையாளர் நீதா அம்பானியின் தலையிலும் துண்டை போர்த்தியுள்ளது. இந்த நிலையில் அடுத்த சீசனிலாவது பழைய ஃபார்மில் மும்பை இந்தியன்ஸ் மீண்டு வந்து விளையாட வேண்டும் என்பதே ஏக மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ்களின் ஆசையாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.